ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே பரபரப்பாக வேலைகள் போயிட்டுருக்கு நமக்கு. இந்த குளிர் மார்கழி மாதம் கூட இவ்வளோ குளிரெலாம் இல்லைங்க. இப்போது இந்த தை மாதம் பொங்கல் போனதுலேருந்து குளிர் அதிகமாகவே இருக்குது. தை மாதம் தரையெல்லாம் குளிருன்னு சொல்லுவாங்களா, அது நிஜதான் போல் இருக்குது. செம்ம குளிராக இருக்குங்க. மணி 6, 6:30 மணி ஆனால் கூட விடியகாலம் 4 மணி போல் இருக்குது. விடியவே மாட்டேங்குது, வெளிச்சமே வர மாட்டேங்குது சுத்தமாக. எவ்வளோ பனி அடித்தாலும் குளிராக இருந்தோம் நம்ம வேலையை நம்ம தாங்க செஞ்சாகணும். வாங்க பசங்களுக்கு டிஃபன் லஞ்ச் பேக் பண்ணலாம். பசங்களுக்கு ஆஃப் டே தாங்க ஸ்கூல், ஃபுல் டே கிடையாது. அதனால் டிஃபன் மட்டும் தான் செய்யணும். டிஃபனுக்கு என்ன செய்யலான்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பசங்க கேட்டிருக்காங்க, அதுதான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 பங்கு மைதா மாவு, 2 பங்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக ரவை, உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் இலக்கமாகவும் இல்லாமல் கெட்டியாக தான் இந்த மாதிரி இருக்கணும். மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா தேய்க்க நல்லா வரும் மாவு. உங்களுக்கு யாரெல்லாச்சும் கோவம் இருந்தால் இந்த பூரி மாவில் காட்டி நல்லா அழுத்தி சாத்தி பிசைஞ்சு வச்சிடலாம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சணும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பூரி எல்லாம் தேய்க்கிறதுக்கு கடையில் கிழங்கு மாவுன்னு கிட்ட தருவாங்க. அது தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். அந்த கிழங்கு மாவு தான் மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதுதான் அந்த மாவு தான் கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. அது தேய்க்கிறதுக்கு நல்லாவே வருங்க, ஒட்டாது, நல்லா வரும் தேய்க்கிறதுக்கு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு மாவு. ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய மாமியார் இந்த பூரி மாவெல்லாம் பிசைய சொல்லுவாங்க. பிசையும் போது பொலன்னு பிசைஞ்சு வச்சுருவேன். தேய்க்கும் வராது, கோணமானியாக போகும் பூரி. இப்போ அதெல்லாம் நினச்சா இப்போ சிரிப்பு தான் வருது எனக்கு. ஆனால் இப்போல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. 15 வருஷம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். எல்லாம் 4 பேருக்கு சமைக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 400 பேருக்குனா அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவேன். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், நம்ம எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோமோ அத்தனை வெங்காயங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா 4 வெங்காயம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பொடியை கட் பண்ண ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் தனித்தனியாக ஆகணும், அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி விடணும். அப்போ தான் அந்த நம்மளுக்கு நல்லா வெங்காயம்லாம் தண்ணி நல்லா வெந்து டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. சைட் பை சைட் நான் டீயும் போட்டு விட்டுட்டேன். டீக்கு ஏலக்காய், இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த குளிருக்கு தொண்டை வேற கட்டிகிட்ருக்கு, அதனால தான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா வேக வச்சிட்ருக்கேங்க. விசில் வந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா இந்த தண்ணியில் நல்லா வெந்துட்டுருக்கு வெங்காயம். இப்போ உருளைக்கிழங்கு சுத்தம் பண்ணிவிட்டு கையில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும், ரொம்ப குழையிற அளவுக்கு பிசைஞ்சிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும் உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் ஆகிடுச்சு, எண்ணெய் காய வச்சுட்ருக்கேன். பூரி போட்டுக்கலாம். பூரிக்கு இந்த மாதிரி என்ன கிழங்கு மாவு சொன்னோம் இல்லையா, அது யூஸ் பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. பூரி தேய்ச்சிட்டு பூரிக்கு எண்ணெயோட காய்ச்சல் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பூரி போட்டால் உடனே எலும்பி வரும். நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். அப்போ தான் பூரிக்கு நல்லா எலும்பி வரும் பார்க்குறதுக்கு. நம்ம எண்ணெய் காயாமல் போட்டோம்னா பூரி எலும்பி வராது, அப்படியே தான் இருக்கும், ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். பூரிலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 10-15 பூரிக்கு மாவு திரட்டி வச்சுப்பேன் நல்லா. அப்போ தான் டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும். பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்ததை செஞ்சால் தான் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் காலியாக எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சால் டிஃபன் பாக்ஸ் அப்படியே தான் ரிட்டர்ன் வரும். எதுக்கு வம்புன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதே செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் நான் ஸ்கூலுக்கு. பையனுக்கு பஸ் டைம் ஆகிடுச்சு, பஸ் போயிடுச்சு. பஸ் பின்னாடி ஓட வேண்டியதான். நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கணும். முடிச்சுட்டு அவனை போய் பஸ் எதை கூப்பிட்டுட்டு போகணும் ஸ்கூலுக்கு. இன்னும் 2 மாதத்துக்கு லஞ்சு டிஃபன் பேக் பண்ணுற வேலைங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் ஃப்ரீ, நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. இவ்வளோ அலைச்சல்லாம் இருக்கா நம்மளுக்கு, ஏன்னா லீவ் விட்டுருவாங்களே ஸ்கூலுக்கு, சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. சூப்பரான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க பையனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். உட்காண்ட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அவன் போய் டைம் ஆகிடுச்சு. வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாங்க, டைம் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன திட்டுவான், டைம் ஆகிடுச்சு, பஸ் போயிடும். ஷஷ்வந்த் எப்படி இருக்குடா, சீக்கிரம் டக்குன்னு சாப்பிட, டைம் ஆச்சு, பஸ் போயிடும்.
பொறுமையாக சாப்பிடு, சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. டைம் ஆகிடுச்சு. வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டுருக்கேன்டா யஷ்வந்த். இதெல்லாம் லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். டக்குன்னு ரெடியாக கிளம்ப வேண்டியது தான் சீக்கிரம். ஓகே பாய். இந்த சின்ன வெங்காயம் வேறு எடுத்து வச்சுருக்கு, அது வேறு உரிக்கிறது அப்படியே பாதியில் நிற்குது, அதை உரிச்சு வைக்கணும். இதை உரிச்சு வச்சா தான் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.